கம்ஃபர்ட்னா இதுதான். திண்ணையில் இருக்கிற கம்ஃபர்ட் வந்து எந்த உலகத்தில் எந்த லாஞ்சு என்ன காசு போட்டு வாங்குங்க, என்ன டிசைனர் பிராண்டாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. இப்படி கால் ஆஹாஹா சாஞ்சி இப்படி நம்ம இங்கே சாஞ்சி ஃபுல் டே இருக்க சொன்னாலும் நமக்கு வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். இந்த திண்ணை நாங்கள் கட்டும் போது அந்த டெப்த்துனாக்கா இந்த விட்த் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து நிறைய கொடுத்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம குஷன்ஸ் போடுற இது மாதிரி குண்டு குண்டாக குஷன்ஸ் போடும்போது கூட நம்ம உட்காரும் போது நம்ம வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த டெப்த்து நல்லா கொடுத்துருக்கேன். ஸோ கம்ஃபர்டபுளாக. அதே மாதிரி இங்கே நமக்கு ஹெட் சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்படி படுத்தோம்னாக்கா கூட நல்ல ஒரு அடல்ட் வந்து இங்கே நல்லா பெட்டு மாதிரி படுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். ட்ரெடிஷ்னல் எனக்கு வந்து அது திண்ணை கட்டி வீடு வேணும், திண்ணை கட்டின்னு சொல்லி நிறைய இடத்துல திண்ணை போட்டிருக்கோம். நம்ம அண்டர் ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் திண்ணை போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னும் கூட நிறைய போட்டிருக்கோம், வெளியிலையும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ டைனிங் ரூமோட திண்ணை நீங்கள் பாருங்கள். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம மந்திர். இன்னைக்கு வந்து நம்ம டைனிங் ரூம் பார்க்க போகிறோம். கிச்சன் பார்த்தாச்சு. ஸோ டக்குன்னு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடுறேன். நம்ம கிச்சன் அப்புறம் வந்து நம்ம யூட்டிலிட்டி கிச்சன் யூட்டிலிட்டி நம்ம vlog போட்டாச்சு. ஃபுல் டீட்டெயில்டு இன்க்ளூடிங் கிச்சன் ஸ்டோரேஜ் கூட கீழே மேலே ஃபுல் ஸ்டோரேஜோட வீடியோவும் போட்டாச்சு. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து டைனிங் ரூம் பார்த்துடலாம். இதுதான் எங்களோட குட்டி டைனிங் டேபிள். 4 சீட்டர் தான் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் உட்காரலாம். ஏன்னா இங்கே நல்லா தாராளமாக பலமாக அழகாக திண்ணை போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக சிமெண்ட்டில் கட்டியிருக்கோம். திண்ணை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் திண்ணை. நம்ம லிவிங் ரூம்லேருந்து லுக் பாருங்கள். ஸோ டைனிங் ரூம்னு இருக்கும் போது எனக்கு வந்து ப்ரைவசி தேவை. கிச்சனில் சமைக்கும் போது ப்ரைவசி இருக்கிற மாதிரி டைனிங் ரூமில் கூட ப்ரைவசி தேவை. ஸோ லிவிங் ரூமில் யாருன்னா உட்காந்துட்ருக்காங்க, இங்கே யாருன்னா சாப்பிட்டுட்ருக்காங்கனாக்கா கூட அவங்களுக்கு வந்து கூச்சப்படாமல் சாப்பிடலாம். ஃபுல் ப்ரைவசி. ஸோ டைனிங் ரூம் வந்து உங்களுக்கு லிவிங் ரூம்லேருந்து டைனிங் ரூம் பார்க்க முடியாது. இன்னொன்று வந்து எனக்கு வந்து இந்த இடம் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற ஆள் கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஆக்சுவலாக டைனிங் டேபிள் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கள் வீட்டில் எல்லா இடமே மல்டி பர்பஸ் மல்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது திண்ணை பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக லாங்காக திண்ணை போட்டாச்சு. ஸோ இங்கே நிறைய பேர் உட்காரோம். எங்கள் வீட்டில் யார் வராங்களோ இதுதான் எங்களுக்கு இடம். ஸோ நாங்கள் லிவிங் ரூமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதுதான் எங்கள் லிவிங் ரூம். அழகாக இருக்குது, நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, நல்ல ஃபர்னிச்சர்ஸும் போட்டிருக்கோம். ஆனால் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு லிவிங் ரூம் தான் 90% டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே தான் விழுந்து கிடப்போம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருன்னா கெஸ்ட்டு வந்தாக்கா கூட இங்கே தான் உட்காருவோம். ஸோ ஃபுல் டைம் இந்த ஜன்னல் ஓப்பனாக இருக்கும். இருங்க, இந்த ஜன்னல் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த கிச்சன்றது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்பேஸ், ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு லாஞ்ச் ஏரியா, ஒரு ரிலாக்ஸ், நல்ல ஒரு உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து இங்கே காற்று, இங்கே உட்காந்தாக்கா ஏதோ ட்ரெயினில் போனால் எப்படி காற்று வரும் அந்த மாதிரி காற்று வரும். ஸோ நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக யார் போகிறாங்க யார் வராங்க. ஸோ நமக்கு ஃபுல் டைம் பாஸ், நல்ல என்டர்டெயின்மெண்ட் இங்கே. ஓகே, ஸோ பாருங்கள் நல்லா கூலிங்காக இருக்கும். இதுதான் நம்ம க்யூட் கோசி கலர்ஃபுல் டைனிங் ஏரியா, டைனிங் ஸ்பேஸ், லாஞ்ச் கம் சிட்டிங் கம் லிவிங் கம் எல்லாமே. ஸோ இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோசினஸ் ரொம்ப 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 முக்கியம். கோசினஸ் அதாவது நம்ம உட்காந்தோன்னா எந்திரிக்கிறதுக்கு மனசே வரக்கூடாது. அதே மாதிரி யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கு, அந்த மாதிரி ஒரு உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வைட்டிங்காக இருக்கணும். கோசினஸ்னா இன்வைட்டிங்காக இருக்கணும். என்னோட டெஃபினேஷன், அது என்னோட லாங்குவேஜ். ஸோ இப்படி தான் இருக்குது. இது வந்து 4 சீட்டர் தான். ஆனால் நாங்கள் திண்ணை போட்டிருக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா தாராளமாக 1 2 3 4 5 6 பேர் கூட நல்லா கால் மடக்கி ஆறாமல் உட்காந்துடலாம். நான் வந்து இங்கேயே படுத்து தூங்கிடுவேன். ஸோ பாருங்கள், இது வந்து திண்ணன்னு இருக்கும்போது நம்ம அண்டர் ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்க இல்லையா, நம்ம அண்டர் ஸ்டேர்கேஸ் அது வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் திண்ணை கட்டியிருக்கும்.
ஸோ இது வந்து நல்லா சாலிடாக போட்டு தின்ன கட்டியாச்சு. நல்லா உங்களுக்கு வந்து இந்த ஹைட்டு சேர் ஹைட்டுக்கு இது வந்து ஃபுல்லாக மண் கலர் போட்டாச்சு. ஸோ இது மேலே வந்து இதுவும் என்கிட்ட இருந்துச்சு, இது கூட நான் புதுசாக வாங்கலிக்கிட்டே இருந்தது தான். ஸோ பாய் போட்டிருக்க மேலே அவ்வளோதான், நிறைய குஷன்ஸ் போட்டாச்சு. ஸோ இது வந்து என்னோட பழைய ஸ்க்ரீன் துணி. இதுவும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஃபேப் இண்டியாவில் வாங்கின ஸ்க்ரீன் துணி. இந்த மாதிரி என்கிட்ட கலராக நிறைய இருக்குது பாருங்கள். என்ன சாலிடாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை நல்லா துவைச்சி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீன் கிடையாது. நம்ம வீட்டில் இது சும்மா வீடியோக்காக ஃபோட்டோலாம் நல்லா வருமேன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே தூக்கி அங்கே எங்கன்னா நான் வச்சுருவேன். ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள். இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இதுவும் ரொம்ப பழசு. எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் கிடையாது, ஆர்டர் கொடுத்து செய் வச்சது. இதுவும் ஷீஷம் வுட். ஸோ இந்த ஸ்டோரேஜில் வந்து கொஞ்சம் டைனிங் செட்ஸ், எங்கிட்ட டின்னர் செட் அப்படி கிடையாது. தனியாக நான் பவுல்ஸு, கொஞ்சம் சர்விங் பிளேட்ஸு, கொஞ்சம் தாலி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அது இதுக்குள்ளே இருக்குது. மேலே ட்ராஸில் பார்த்தீங்கன்னா பேனா, நோட் புக்கு, கொஞ்சம் சாவி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் பார்க்குறீங்க இல்லையா, இது செம்மையாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்பேஸ் நான் டிசைன் பண்ணும் போதே இது வந்து எங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்டேஷன் கூட, ஆஃபீஸ் வேலை கூட இங்கே உட்காந்து பார்க்குறாங்க. என் ஹஸ்பண்டு, பசங்க படிக்கிறாங்க, நான் உட்காந்து என்னோட எடிட்டிங் வேலை பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது சார்ஜிங் ஸ்டேஷன் எங்களோடது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜிங் ஸ்டேஷன் இது வந்து நம்ம பெங்களூர் குளூருக்கு பசங்களுக்கு ஹீட்டர் மார்னிங் தேவைப்படுது. ஸோ காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனால ரொம்ப சில்லனாக இருக்கும், பனி பெய்யுது. ஸோ வந்து ரூம் ஹீட்டர். ஸோ இங்கே சாப்பிடும் போது இந்த ஹீட்டர் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க. குளிச்சுட்டு வரும்போது எல்லாம் ரொம்ப தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இது இன்னும் கூட இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், இது போதும்னு சொல்லி. ஸோ பாருங்கள், இங்கே எல்லா மொபைல்ஸ் நமக்கு இருக்கும். இது ஒரு பால்கோவா பேக்கெட். ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஏதாவது இருக்குது அப்படின்னா நாங்கள் இங்கே வச்சுருவோம். ஸோ இது பயங்கரமாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது நமக்கு வந்து. நான் எதுக்கு ஸ்டேஷன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்கேன், 2 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் என்னோடய லேப்டாப்பு, மொபைல்ஸ் எல்லாமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இந்த யூனிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் கிச்சன் இதில் காமிச்சிருப்பேன். இது வந்து எங்களோட மினி பார் யூனிட். இன்னொரு வாட்டி காட்டிடுறேன். குட்டியாக ஒரு மினி பார் யூனிட். நம்ம டைனிங்க்கு ஒரு சிங்க் தேவை, ஒரு வாஷ் பேசின் தேவை. இங்கே போட்டிருக்கோம் குட்டியாக க்யூட்டாக, ஆனால் நல்ல கம்ஃபர்டபுள் சைஸ். இதுக்கு வந்து ஒரு லேம்ப், ஒரு ஆன் பண்ணுறேன், ஒரு லைட்டும் இருக்குது. ஸோ இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே மிச்ச மீதி டைலு, இதுவும் நம்ம கிச்சனில் போட்டிருக்கோம் இல்லை, சேம் கல் பீஸ் இங்கே போட்டாச்சு. நல்லா இப்படி க்ராஸாக கட் பண்ணி நல்லா டில்ட் பண்ணி இப்படியே ஒரு லுக் வருது பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக தான் போடணுன்னு, பட் எனக்கு இப்படி டில்ட் பண்ணி போட்டால் கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக. ஸோ அந்த மாதிரி போட்டாச்சு. இது வந்து மார்பிள் போல். ஸோ நல்லா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நல்லா இருக்குது. ஸோ க்ளீனாக நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக கை கழுவணும். ஸோ தண்ணி கூட பார்த்திங்கன்னா இந்த டெப்த் இருக்கிறதுனால தண்ணி மேலே சிந்தாது. அவ்வளோதான். இது வந்து நம்மளோட டாய்லெட் ஒன்று, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற டாய்லெட். அப்புறம் வந்து இது வந்து பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஸ்ட் பெட்ரூம். ஸோ இந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு, லைவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வேறு என்ன இருக்குது, இந்த செவுரு இருக்குது. ஸோ இந்த செவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் செவர். அதே மாதிரி நம்ம லிவிங் ரூம்க்கும் டைனிங் ரூம்க்கும் செப்பரேட் பண்ணுற ஒரு செவர். நல்ல ரொமான்டிக் லுக்கில். இந்த கலர் பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ் கலர், நல்ல ஆரஞ்சிஷ் பீச்சிஷ் கலர். பெயிண்ட் அடித்து ஒரு 4 நாள் தான் அது. ஸோ இங்கே பெயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக, இந்த செவர் மாதிரி ஒயிட்டாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து இங்கே பெயிண்ட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ராதாவோட பெயிண்டிங் இங்கே மாட்டியிருக்கோம். அப்புறம் இது வந்து நம்மளோட பேண்ட்ரி அண்ட் பூஜா. பேண்ட்ரி கம் ஸ்டோர் ரூம் கம் பூஜை. இதோட வீடியோ வந்து வரும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் பாருங்கள். என்னோடய மாமனாரோட ஃபோட்டோ சவுத் பார்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே மாட்டியாச்சு. கீழே இருக்கிற ஷெல்ஃபோட லிங்க் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அமேசானில் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப கம்மி விலை தான், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதான். இதுதான் நம்ம பூஜை, அதுதான் நம்ம ஸ்டோர் ரூம்.
ஓகே, ப்ரோக்ராம் முடிஞ்சது. எங்கெங்கேருந்து இந்த ஐட்டம்ஸ் எடுத்தோமோ அங்கங்கே வச்சுருவோம். கரெக்டு டைமில் நம்ம ஷூட்டிங் முடிச்சிட்டோம். பசங்க இப்போ தான் வராங்க ஸ்கூல்லேருந்து. பர்ஃபெக்ட் டைமிங். நமக்கு பார்சல் வந்திருக்கு. நான் ஒரு புது டைனிங் டேபிள் கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். இதுவும் நல்ல நேச்சுரல் கலரில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து துணி இல்லையா, இது வந்து நான் இது கீழே வந்து பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை, தண்ணி எண்ணி ஊற்றிடுச்சுன்னா கூட. என்ன ஏதோ வந்துருக்கு. ஓ, விண்ட் சைம்ஸ். நான் நம்ம வாசலில் மாட்டுறதுக்கு விண்ட் சைம்ஸ் ஆர்டர் பண்ணேன். ஆல்ரெடி ஒரு விண்ட் சைம் இருக்குது, ஓகேவா? கொஞ்சம் பெரிய சைஸில் எனக்கு வேணும்னு இருந்துச்சு. உண்டு உண்டு உண்டு. சவுண்ட் எப்படி இருக்குது? சவுண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு விண்ட் சைம். பாருங்கள், மெயின் வாசலில் ஒன்று மாட்டியிருக்கேன். ஆனால் அது குட்டி, எனக்கு பெரிய விண்ட் சைம் மாட்டணும். ஸோ இது நம்ம கிச்சன் வாசலில் கூட மாட்டணும் ஒன்று. ஸோ டோட்டல் 3 விண்ட் சைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த சவுண்டு வருது. இங்கே நல்ல காற்றுக்கு விண்ட் சைம் மாட்டணும், செம்மையாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக இதாக போச்சு. ஓகே, டெய்லி யூஸ்க்கு நாட் பேட். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் பெஞ்ச். ஸோ இங்கே தாராளமாக 2 பேர் உட்காரலாமா? ஓகே, 2 ஆச்சா? இங்கே ஒருத்தர் 3 4, இங்கே ஒரு 3 பேர் உட்காரலாம் வச்சுக்கோங்களேன். 3-4 பேர் கூட உட்காரலாம். ஸோ இங்கே எவ்வளோ நம்ம சாப்பாடு இங்கே வச்சுட்டு பிளேட்ஸு எக்ஸ்ட்ரா சாப்பாடு, ஏன்னா இது 4 சீட்டர்ன்னு இருக்கும்போது நமக்கு இந்த ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம பரிமாறுறதுக்கு இங்கே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இங்கே நம்ம தட்டு வச்சுட்டு உட்காந்துடலாம். அதே மாதிரி நமக்கு இந்த ஒரு க்யூட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் இருக்கும். இதுவும் நான் வேணுமென்னே இப்படி வச்சுருக்கேன். இங்கே உட்காந்து யாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல. பட் இங்கே இந்த மாதிரி பாட்டில்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எங்களோட டைனிங் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த மிச்ச வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.